Hello students, today we are going to see the subject Social Science, Political Studies Lesson 1, Understanding Diversity. The meaning of the lesson, understanding means புரிந்து கொள்ளுதல், diversity means வேற்றுமைகள், அதாவது நம்மை சுற்றியுள்ள அல்லது நம்முடைய பகுதிகள் அல்லது நம்முடைய நாட்டில் காணப்படக்கூடிய பல்வேறு வேற்றுமையான காரியங்களை புரிந்து கொள்ளுதல். We see the first topic, diversity in India. அதாவது அந்த பல்வேறு விதமான வேற்றுமைகள் இந்தியாவில் எப்படி காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம். India is a country of many diversities. பல வேற்றுமைகள் இருக்கிறது. We speak different languages, have various type of food, celebrate different festivals, practice different religions. அதாவது நம்முடைய நாட்டில் பல்வேறு விதமான மொழிகள் காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், குஜராத்தி எக்ஸெட்ரா. பல்வேறு விதமான உணவு பழக்கங்கள் காணப்படுகின்றன. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு முறைகள் காணப்படுகிறது. வி ஆர் செலிப்ரேட் டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஒவ்வொரு பகுதி மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வெவ்வேறு விதமான ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி, பொங்கல், பக்ரீத், ரம்ஜான் and Christmas, New Year and etc. Practices different religions. பல்வேறு விதமான மதங்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துசம், கிறிஸ்டியானிசம், புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம் and etc. இவ்வாறாக இந்தியாவில் பல்வேறு விதமான வேற்றுமைகள் காணப்படுகிறது. There are so many diversities in our country. The next topic is how do we explain diversity? அதாவது இந்த வேற்றுமையை எப்படி விளக்குவது அல்லது புரிந்து கொள்வது. A little more than 200 years ago, long before the train, aeroplane, bus or car became a part of our lives, people travel from one part of the world to another in ships and horses or camels or on foot. அதாவது பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பயணம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு பஸ், கார், ஏரோப்ளைன்ஸ் மாதிரியான எந்த ஒரு வசதிகளும் கிடையாது. மக்கள் கால்நடையாக நடந்து போவது அல்லது கடல் வழியாக கப்பல்கள் மூலமாக பயணிப்பது, குதிரைகள், ஒட்டகங்கள் மூலமாக பயணம் செய்தார்கள். இவ்வாறு the people move one place to another place and this place was very different to another place. அதாவது பீப்புள் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம், உணவு, உடை, கலாச்சாரம் எல்லாமே வெவ்வேறாக இருந்ததை கண்டார்கள். ஸோ they are searching what is a source or what is a reason the people are changing place to place. They are find out the reason. The geographical features is only the reason. அதாவது அவர்கள் வாழக்கூடிய பகுதியை பொறுத்து தான் இந்த மாதிரியான வேற்றுமைகள் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் we are settled in mountain place. மவுண்டனைஸ் பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னா அது குளிர் பகுதியாக இருக்கும். அதற்கேற்ற உடைகள் அணிவார்கள், அதற்கேற்ற உடை காணப்படும். we are in ராஜஸ்தான். ஒருவேளை அந்த மாதிரியான வெப்பமான பகுதிகளில் சப்போஸ் we are living, அதற்கேற்ற உணவு முறை அல்லது ஒட்டகத்தில் பயணிக்கிறது, இல்லை தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுகிறது, கோதுமை அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றது அந்த மாதிரி காணப்படும். ஸோ ஹியர் த ரீசன் வாஸ் த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் அந்த லேண்ட். அதுதான் த மெயின் ரீசன் த பீப்புள் ஆர் சேஞ்சிங் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி மீன்ட். We say the historical and geographical factors influence the diversity of a region. We are compared to place. அதாவது historical and geographical factors அதான் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் நம்ம இரண்டு பகுதிகளை கம்பேர் பண்ண போகிறோம். We are compare the two different parts of the country, கேரளா and லடாக். அந்த கேரளா அண்ட் லடாக் பகுதியை இந்த லெசனில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். You see the map. இதில் ரெட்டாக மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஸ்பாட் இஸ் கால்டு லடாக். அதாவது லடாக் இஸ் present in northern part of the country. It is near to Kashmir. The next one is Kerala. You see the picture. The Kerala is present in the south most of the country. South west பார்ட்டில் இந்த கேரளா இடம் பெற்றிருக்கிறது.
Now we compare the Kerala and Ladakh. அதாவது Ladakh is present in the northern side, Kerala is present in the south west side. So we are compare Kerala and Ladakh now. First we see the Ladakh. Ladakh is a desert in the mountainous in the eastern part of the Jammu and Kashmir. அதாவது லடாக் வந்து ஒரு வறண்ட பாலைவனமான பகுதி, பனி நிறைந்த. See, this is a dry barren landscape of the mountainous desert of Ladakh. இப்போ லடாக் பகுதி எப்படி காணப்படும்னா, லடாக் பகுதி முழுவதுமே மலைகளாலும் பனியாலும் நிறைந்து ஒரு வறண்ட பகுதியாக காணப்படும். This is Ladakh. Ladakh is a desert in the mountains in the eastern part of Jammu and Kashmir. Very little agriculture is possible here since this region. அது ரொம்ப மலைப்பாங்கான ஒரு வனாந்திரமான இடமா இருக்கிறதுனால ரொம்ப குறைஞ்ச அளவில் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு. does not receive any rain and it's covered in snow for a large part of the year. அதாவது வருஷம் முழுவதும் அந்த பகுதி எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கும். அதோட சம்மர் டைமில் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் பனி படர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are very few trees than can grow in the region. For drinking water, people depend on the melting snow during the summer months. அதாவது ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் ட்ரீஸ் வந்து அங்கே வளர்ந்துட்டுருக்கு, மரங்கள்லாம் அங்கே வளர்ந்துட்டுருக்கு. சம்மர் காலத்தில், அவங்களோட கோடை காலத்தில் அவங்களுக்கு குடிப்பதற்கான தண்ணீர் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாமே அங்கே பனியாகவே இருக்கிறதுனால. அப்போ அந்த நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த உருகின பனி கட்டிகளை எடுத்து வெப்பமாக்கி அதை வந்து தண்ணீராக மாற்றி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லடாக்கில் வாழக்கூடிய மக்கள் வந்து குடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. People here keep sheep and the sheep is in this region are very special because they produce pashmina wool. இந்த பீப்புளோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த பாஷ்மினா wool அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு wool, அதாவது ஒரு தோல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விலங்குகளோட முடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தோல். அங்கே the people are here keep the sheep, அதாவது ஒரு வகையான ஆடுகளை அந்த இடத்துல வளர்த்து அந்த ஆடுகளோட ரோமங்கள் இருக்கு இல்லையா, முடி, அதை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு ஷால், அந்த மாதிரியான ப்ராடக்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா உலகின் பல பகுதிகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதாக அவங்க செய்கிறாங்க. இதுதான் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க். யூ see the picture. இந்த ஷீப்ஸ் தான் வந்து அந்த பாஷ்மினா ஊலில் வந்து வளர்க்கக்கூடிய ஷீப்ஸ். இந்த ஷீப்ஸை வளர்க்கறது தான் அந்த மக்களோட முதன்மையான வேலை. And they are collect the pashmina wools from the sheep. அதாவது அந்த ஆடோட உடம்புலேருந்து அந்த ரோமங்களை வந்து பிரித்து எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் அவர்களுடைய முக்கிய தொழிலாக காணப்படுது. This wool is priced and pashmina shawls cost a lot of money. அதாவது அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பாஷ்மினா ஷால்ஸ் வந்து உலக அளவில் ரொம்ப அதிக விலை மதிப்புள்ளதாக காணப்படுது. The people in Ladakh carefully collect the wool of the sheep and sell this to trader from Kashmir. Pashmina shawls are chiefly woven in Kashmir. அதாவது இந்த லடாக்ஸில் இருக்க பீப்புள் வந்து அந்த ஊல், அதாவது அந்த பாஷ்மினா ஊலை அந்த ஷீப்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஊல் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா they are give to Kashmir people's traders. அவங்க அந்த ஷாலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக் பண்ணுறாங்க. இந்த லடாக் பீப்புள் என்ன ஈட் பண்ணுவாங்க அப்படின்னா the people eat meat and milk products like cheese, butter. அதாவது அவங்களோட தொழில் என்ன இருக்குது, அவங்களுடைய இடம் என்ன இருக்குது அப்படின்னா ஆடுகள் வளர்க்குறதும் பனி பிரதேசமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆட்டிலேருந்து வரக்கூடிய இறைச்சியை சாப்பிட்றதும் அப்புறம் அந்த பால் பொருட்கள் சம்மந்தப்பட்டவைகளை சாப்பிட்றதும் தான் அவங்களுடைய உணவுப் பொருளாக இருக்குது. Being a desert did not mean that Ladakh did not attract the shares of traders. அதாவது எந்த ஒரு வியாபார ரீதியாகவும் இந்த அதிகப்படியான இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we are going to see அந்த லடாக்ஸ் பீப்புள்ஸோட ரிலீஜியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா. புத்திசம் ரீச்டு டிபெட் வியா லடாக். ஓகேவா.
லடாக் பக்கத்தில் தான் வந்து டிபேட் வந்து கண்ட்ரி இருக்குது. ஸோ அந்த டிபேட் கண்ட்ரி வழியாக வந்து இந்த லடாக் பகுதிக்குள்ளே புத்திசம் பௌத்த மதம் வந்து உள்நுழைஞ்சு இந்த பகுதியில் பௌத்த மதம் காணப்படுது. லடாக் இஸ் ஆல்சோ கால்ட் அ லிட்டில் டிபெட், சின்ன திபெத் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாம் வாஸ் introduced in these regions more than 400 years ago, and there are significant Muslim populations here. Ladakh has a very rich oral tradition of songs and poems. இந்த லடாக்ல புத்திசம் இருக்குது அண்ட் இஸ்லாம்ஸ் அதாவது முஸ்லீம் மக்களும் சிலர் வந்து இந்த பகுதிகளில் குறைஞ்ச நாள்களுக்கு முன்னாடி வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லடாக் வந்து அவங்களோட பாரம்பரியத்துக்கு ட்ரெடிஷன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்க சொந்தமாக பாடல்கள் அந்த போயம்ஸ் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப வெல் பெஸ்ட்டாக இருக்காங்க. லோக்கல் வெர்ஷன்ஸ் ஆஃப் த டிபேட்டியன் national epic of Kesar Sagar performed and sung by both Muslims and Buddhists. அங்கே இருக்கக்கூடிய கேசர் சகா என்ன பாடக்கூடிய ஒரு நேஷ்னல் சாங் வந்து புத்திசம் அப்புறம் வந்து முஸ்லிம்ஸ் பீப்புள்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து கம்போஸ் பண்ண ஒரு சாங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம லடாக் பீப்புள்ஸ் பற்றி பார்த்தோம். லடாக் எப்படி இருக்குது, மவுண்டேனஸ் டெசர்ட் பிளேஸாக இருக்குது. அங்கே வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ட்ரீஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ ஸ்னோ கவர்டாக இருக்குது. அங்கே இருக்கிற பீப்புளோட ஒர்க் என்ன அப்படின்னா அந்த பேஷ்மினா ஷீப்பை வந்து க்ரோ பண்ணுறது, அந்த ஊரில் கலெக்ட் பண்ணுறது தான் இருக்குது. அவங்க வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மீட் வந்து சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜன் என்ன அப்படின்னா புத்திசம் அண்ட் இஸ்லாம் வந்து இருக்குது. ட்ரேடர்ஸ் வைஸாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் we see the topic Kerala. Kerala is a state in the southwest corner of India. Already we saw the map. Kerala வந்து ரொம்ப தென் மேற்கு பகுதியில் அடியில் காணப்படுது. ஓகேவா? It is surrounded by the sea on one side and hills on the other. ஒரு சைடு முழுவதும் மலைகளாலும் ஒரு பக்கம் முழுவதும் கடலாலும் சூழ்ந்து காணப்படுகிறது. You see the picture, this is Kerala. Now you see the difference between the Ladakh and Kerala. Kerala is a very greenish and agricultural state. ரொம்ப பச்சை பசேல்னு காணப்படக்கூடிய ஒரு செழுமையான பகுதி. அங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெறுது. A number of spices like pepper, cloves and cardamom, அதாவது மிளகு, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஸ்பைசஸ் வந்து they are grown in Kerala. So this region was attracted by the traders. Jewish and Arab traders were the first to come here. The apostle Christ St. Thomas is believed to have come here nearly that Kerala. அதாவது அராப் ட்ரேடர்ஸ் அரேபியர்களும் ஜூயிஷ் என்று சொல்லப்படுகிற யூதர்களும் இந்த பகுதிக்கு ட்ரேட்காக வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அப்போஸ்டல் கிரைஸ்ட் தாமஸ், சென்னையில் கூட சென்னை பகுதிகளில் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பகுதி காணப்படும். அந்த தாமஸ் என்பவர் வந்து இந்த கேரளாவுக்கு தான் முதல் முறையாக வந்ததாக சொல்லப்படுகிறது. Many Arab traders also came and settled down here. For example, Ibn Battuta, who travelled here the little less than 700 years ago, wrote a travelogue which describes the lives of Muslims. அதாவது நிறைய அரப் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பகுதியில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. அதில் ஐபிஎன் பட்டுடா அப்படின்றவர் வந்து இந்த பகுதிக்கு வந்து இங்கே வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து அந்த ட்ராவலாக் அப்படின்னு சொல்லப்படுகிறதான பயண குறிப்புகள், அவங்க எந்த வழியாக கடந்து வந்தாங்க, எந்த மாதிரியான மக்களை பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து நிறைய வந்து அவருடைய ட்ராவலாக்ஸில் குறிப்பிட்டிருக்காரு. And everyone know the familiar name Vasco da Gama. He was first landed in the Kerala's oda coastal lines la he is landed. Here Kerala people practice different religions such as Judaism, Islam, Christianity, Hinduism and Buddhism. Here so much of religious persons are settled in Kerala. But Ladakhla வந்து Buddhism and Islam, the two kinds of people lived in Ladakh. But in Kerala,
Judaism, Islam, Christianity and Hinduism and Buddhism. The more kinds of people settled in India. The next one is very important. The fishing nets used here hook exactly like the Chinese fishing nets and are called China wala. அதாவது இங்கே பயன்படுத்தப்படுகிற இது கடல் பகுதியே இருக்கிறதுனால இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மீன் வலை வந்து சைனாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை போலவே காணப்படுகிறது. ஸோ இட் இஸ் கால்ட் சீனா வலா. You see the picture? In this picture called China wala, அதாவது Chinese ஓட fishing nets. This also used in Kerala. Even the utensils used for frying is called China சட்டி. அதாவது இவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில பாத்திரங்களுடைய பேர் கூட சீனா சட்டி, அதாவது சீனான்றது சைனா என்பதை குறிக்கிறது. The fertile land and climate are suited to growing rice and majority of people here eat rice, fish and vegetables. Here கேரளா வந்து மிகவும் வளமான ஒரு பகுதி. அங்கே அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது. அங்கே அதிகமாக வளரக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து ரைஸ். அங்கே இருக்க பீப்புளோட ஃபுட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரைஸ் அண்ட் ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ். Now we compare Ladakh and Kerala. Ladakh people அவங்க ஷீப்ஸ் வளர்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு மீட்டும் அந்த ஷீப்ஸ்லேருந்து வரக்கூடிய மில்க் சம்மந்தமான மில்க் ப்ராடக்ட்ஸும் அவங்களோட ஃபுட்டாக இருந்துச்சு. ஹியர் கேரளா ஹியர் ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஸ்பைசஸ். அந்த கேரளாவில் வந்து மலைப்பகுதிகள் இருக்குது, அப்புறம் கடல் பகுதி இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷஸ் அவங்க இது பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கிறதுனால தே ஆர் யூஸ் their ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நவ் யூ see the difference between Ladakh and Kerala. அந்த ஜியோகிராஃபிக்கல் பிளேஸை பொறுத்து அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஒர்க், அவங்களோட ஃபுட், அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. Here Kerala, the people are celebrating Onam festival is very famous. The boat race is an important part of the Onam festival celebrated in Kerala. இந்த போட் ரேசஸ் வந்து ஓணம் பண்டிகை அப்போ மக்கள் அதிக அளவில் ஒரு செய்யக்கூடிய ஒரு விளையாட்டாக காணப்படுது. Now we see the topic unity in diversity. Unity means ஒற்றுமை, diversity என்பது வேற்றுமை. அதாவது we are in our country we have so much of diversities but we are all together, so we are called Indians. அதாவது நமக்குள்ளாக நிறைய வேற்றுமைகள் இருக்குது. பேசக்கூடிய லாங்குவேஜஸ், அணியக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், சாப்பிடக்கூடிய உணவுகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், பண்பாடு, அவங்க பேசக்கூடிய விதம், இது எல்லாமே வேறுபட்டு இருந்தாலும் கூட we are called Indians. அந்த வேற்றுமைகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருக்குது. இன் அவர் ஸ்பெஷாலிட்டி, நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வெரி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பட் you see the picture, Pandit Jawaharlal Nehru delivering on Independence Day speech. அதாவது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமைப்பட்டால் கூட நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி சுதந்திரம் பெற்ற போது ஜவஹர்லால் நேரு பேசிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச். இதில் அவர் பேசக்கூடிய வார்த்தை யூனிட்டி. In his book, The Discovery of India, Jawaharlal Nehru says that Indian unity is not something imposed from the outside, but rather it was something deeper and within its fold. அதாவது ஜவஹர்லால் நேரு எழுதிய ஒரு புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதில் அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, இந்தியர்களுடைய ஒற்றுமை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, அது மிகவும் ஆழமானது, அதை யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்றது தான். So students, we have so much of diversities in our country, in our state, in our district, or in our school, classrooms, or anywhere and everything.
பட் வி ஆர் ஆல் ஆர் சே யூனிட்டி இன் டிவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பது தான் இந்தியர்களோட பலம். ஸோ வி சி த நெக்ஸ்ட் லெசன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.